ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் MA 3151 எக்ஸாம் காலையில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாமுக்குரிய தமிழ் அண்ட் டெக்னாலஜி பேப்பர் வந்து நடந்திருக்கும். அதுக்குரிய கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி மண்டே வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம் இருக்கும் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸும் சொல்கிறேன், அதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம்ஸாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் M1 பேப்பர். இந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து ஓரளவு மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நடந்த 5 எக்ஸாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு. நம்ம சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்படி தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஓரளவு கொஸ்டின் மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓரளவு நம்ம கமெண்ட் அப்படியே ஒரு ஓட்டிங் சூஸ் தான், அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மத்தியானம் நடந்த அரியர் எக்ஸாம் கொஸ்டின் செகண்ட் செமஸ்டருக்குரிய தமிழ் அண்ட் டெக்னாலஜி. இந்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். ஸோ ஒரு சில பேருக்கு தான் இந்த பேப்பரில் அரியர் இருக்கும். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஓவராலாக இன்னைக்கு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எக்ஸாம் வந்து மீடியமாகவும் மத்தியானம் நடந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மண்டே வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம்ஸாக இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு இப்போ வந்து ஒரு பிளான் வச்சுக்கோங்க. 2 நாள் வந்து டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு யூனிட் படிங்க, ஸோ நாளைக்கு ஒரு 2 யூனிட் படிங்க, அடுத்து ஒரு 2 யூனிட் படிங்க, மொத்தமாக 5 யூனிட் கவர் ஆயிரும். அதை முடிஞ்சளவு வந்து சண்டே ஈவினிங் இல்லாட்டி நைட்டு வந்து அதை ரீகால் பண்ணிடுங்க. அதேமாதிரி மண்டே மார்னிங் காலையில் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு சக்ஸஸ் அடைய முடியும். கடைசி எக்ஸாம் அப்படிங்கிறனால அசால்ட்டாக படிக்காதீங்க. டைமாக இருக்கிறப்பையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு சண்டே ஈவினிங் உட்காந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கிடைச்ச டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அதனால் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஓரளவு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மீடியமாக வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.